ஒரு சிறிய கிராமத்தில் அமுதா என்ற ஒரு சிறுமி இருந்தாள். அவளுக்கு பசுமை, பறவைகள், பூக்கள், மரங்கள் ஆகியவை மிகவும் பிடிக்கும். பள்ளியில் அவளுடைய ஆசிரியர், மரங்கள் பேசக்கூடிய நாள் வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அமுதா சிரித்தாள். அப்படி ஒரு நாள் வந்தால் நன்றாக இருக்கும் என்றாள். அந்த இரவில் அமுதா கனவில் ஒரு வித்தியாசமான உலகிற்கு போகிறாள். அங்கு மரங்கள் மனிதர்களைப் போல பேசுகின்றன. பனைமரம், மாமரம், தேங்காய் மரம் எல்லாம் பேச ஆரம்பிக்கின்றன. மாமரம் கூறியது, நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த பூமிக்கு நிழல் தருகிறோம், காற்று சுத்தமாக இருக்க உதவுகிறோம். ஆனால் மனிதர்கள் எங்களை வெட்டுகிறார்கள். ஏன்? அமுதா வருத்தமடைந்தாள். நாங்கள் மன்னிக்க வேண்டும், நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்றாள். அந்த மரங்கள் சொன்னன, அனைத்து குழந்தைகளும் எங்களை நேசித்தால் இந்த பூமி பசுமையாக இருக்கும். கனவில் அமுதா மரங்களை கட்டிப்பிடிக்கிறாள். நான் என் நண்பர்களுடன் சேர்ந்து மரங்களை நடுவேன், நீங்களும் நன்றாக வாழுங்கள் என்று சொல்கிறாள். மறுநாள் அமுதா விழித்தவுடன் அந்த கனவு மறக்கவில்லை. அவள் பள்ளிக்கு போய் ஆசிரியரிடம் சொன்னாள். ஆசிரியரே, மரங்கள் பேசினால் நம்மை பற்றி புலம்பிக் கொண்டிருக்கும், நாம் மரங்களை பாதுகாக்க வேண்டும். அந்த வார இறுதியில் பள்ளி மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மரம் நடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அமுதா ஒரு சிறிய ரோஜா செடியை நட்டு அதற்கு பெயர் வைத்தாள், நம்பிக்கை. அந்த மரம் வளர வளர அது பசுமையாக மலர்ந்தது. பள்ளி மாணவர்கள் அதற்குள் வாசல் அமைத்து விளையாடினர். அமுதா மெதுவாக மரத்தை பார்த்து சொன்னாள், நீ இன்னும் பேசாமல் இருப்பதற்கு காரணம் தெரியுது. நாங்கள் மாற்றம் செய்கிறோம். நன்றி மரமே. இயற்கை விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். மரங்களை பாதுகாக்கும் பழக்கம் குழந்தைகளிலிருந்தே வளர வேண்டும். ஒவ்வொருவரும் ஒரு மரம் நாட்டினால் பூமி பசுமையாகும்